கர்த்தாவே, உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 யோவான் 3 அதிகாரம் 11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆதி முதலாக கேள்விப்பட்டது என்பதே. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் தேவனுடைய அன்பு, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கட்டளைகள் இவைகளை பற்றி மிகவும் அற்புதமாக எழுதியிருக்கிறார். இன்றைய தியான வசனத்தில் பார்க்கும்போது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது ஆதி முதலாக இருக்கிறதும் நீங்கள் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்கிறார். அதாவது சிருஷ்டிப்பில் இருந்து ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற ஆதி முதலாக இருந்த தேவனுடைய விருப்பத்தை காயின் நிறைவேற்றாமல் போனான். அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலின் மீது மிகுந்த விரோதம் கொண்டவனாக கோபம் கொண்டு அவனை கொலை செய்யும் அளவிற்கு துணிகரம் கொண்டான். பிரியமானவர்களே, விரோதமான மனதோடு நாம் ஒன்றையும் சாதித்துவிட முடியாது. சமாதானமும் நமக்கு கிடைப்பதில்லை. அன்பு கூறும்போதுதான் சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கிறதா இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மரணத்தின் மூலமாக தம்முடைய அளவற்ற, களங்கமில்லாத, ஒப்பற்ற அன்பு என்னவென்பதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களிடத்தில் இருக்கும் எல்லா விதமான விரோதங்களையும் நீக்கிவிட்டு உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.